வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் மாதத்தோட பென்ஷன் வந்து அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதி கிரெடிட் ஆகும்னு சொல்லிட்டு ஸ்பர்ஸ்லேருந்து மெசேஜ் வந்து 22, 23ஆம் தேதியே வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோ வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6:30 மணி ஈவினிங் வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ இது வரைக்குமே வந்து பென்ஷன் வந்து கிரெடிட் ஆகலை, யாருக்கும் வந்து கிரெடிட் ஆகலை. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பென்ஷன் கிரெடிட் ஆகிருக்குனாக்கா கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதத்தோட மெசேஜ் வரும்போது டிஏ வந்து மென்ஷன் ஆகிட்டு வரல. ஸோ அந்த மாதிரி டிஏ யாருக்குன்னா ஆட் ஆகிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஏன்னா இது வந்து மார்ச் மாதத்தோட பென்ஷனில் வந்து ஆட் ஆகிட்டு வராதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி லெட்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த லெட்டர் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லெட்டரை பார்த்தவங்களுக்கு வந்து தெரியும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பர்ஸோட வெப்சைட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க் ஆகலை. காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா நெட் பேங்கிங்கும் சரியாக வேலை பண்ணல. ஸோ அதனால் ஃபைனான்ஷியல் இயர்ன்றதுனால அப்டேட் ஆகாது இருக்கலாம், இல்லை ஸ்பர்ஸ் மூலிமா இருந்து பென்ஷன் இன்னும் வந்து ரிலீஸ் பண்ணாமலே இருக்கலாம். இந்த மாதிரி யாருக்காவது பென்ஷன் வந்து கிரெடிட் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பர்ஸ் பிபிஓ நம்பர் வந்து கிடச்சிருக்கு. அந்த நம்பரில் உங்களுக்கு பிடிஎஃப்பில் இந்த மாதிரி உங்களுக்கு பிபிஓ வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். அந்த பிபிஓ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லாருக்கும் நான் வந்து பேசும்போது 10ல் ஒரு 3 பேர் என்ன சொல்கிறாங்கனாக்கா ஸ்பர்ஸ் பிபிஓ கிடச்சிருன்னு சொல்கிறாங்க. நான் வந்து அனுப்புங்கன்னு சொல்லியாச்சுனாக்கா எனக்கு வந்து வெறும் பிபிஓ நம்பர் மட்டும் கொடுக்குறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிபிஓ பிடிஎஃபாக இருக்கிற பிபிஓ வந்து டவுன்லோடு பண்ணலை. ஸோ அந்த டவுன்லோட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு தெரியல. யாரெல்லாம் ஸ்பர்ஸ் பிபிஓவை டவுன்லோடு பண்ணலையோ நீங்கள் வந்து ஸ்பர்ஸ் போர்ட்டலில் லாகின் பண்ண பிறகு மை டாக்குமெண்ட்டில் உங்களோட பிபிஓ குறைஞ்செண்ணம் பிபிஓன்னு இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் வந்து எந்த டைம்லலாம் அப்டேட் பண்ணீங்களோ அதோட அப்டேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி பிபிஓ இருக்கும். ஸோ இதை டவுன்லோடு பண்ணிவிட்டு உங்களோட டேட்டாவெல்லாம் அதில் செக் பண்ணுங்கள். ஸோ இது ஏன் வந்து நான் வந்து இங்கே சொல்ல வரேனாக்கா அடிஷ்னல் பென்ஷன் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேட் ஆஃப் பர்த் வந்து பிபிஓவில் மென்ஷன் ஆகிருக்கணும். ஸோ அந்த டேட் ஆஃப் பர்த் வச்சு தான் உங்களுக்கு வந்து 80 வயசு ஆகிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு தெரிய வரும். ஸோ அது 80 வயசு ஆன பிறகு தான் உங்களுக்கு அடிஷ்னல் பென்ஷன் வந்து கிடைக்கும். இந்த அடிஷ்னல் பென்ஷன் பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து போட்டோம். ஸோ அந்த டேட் ஆஃப் பர்த் இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு ஏதோ கேல்குலேஷனை வச்சு அவங்க வந்து அடிஷ்னல் பென்ஷன் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே நினச்சிங்க. இது பெரும்பாலான பென்ஷனருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் பழைய பென்ஷனரோ ஸோ 70ல் 80ல் இல்லை அதுக்கு முன்னாடி வந்த பென்ஷனருக்கு தான் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா அவங்களோட டாக்குமெண்டேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ப்ராப்பராக இருந்திருக்காது. அவங்க வந்து பை ஹேண்ட் உட்காந்து எழுதியிருப்பாங்க. அந்த டைமில் கொடுத்த டிஸ்சார்ஜ் புக்லையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி இயர் மட்டும்தான் இருக்குமே கண்டி அதில் வந்து மற்றது எதுவுமே இருக்காது. அதே போல் அதில் ஃபேமிலி டீட்டெயில்ஸும் இருக்காது அந்த டிஸ்சார்ஜ் புக்கில். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் ஆகும்போது தான் பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்சார்ஜ் புக்கில் டேட் ஆஃப் பர்த் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து ஆட் ஆகிட்டே வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பழைய பென்ஷனராக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட ஸ்பர்ஸ் பிபிஓவில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து தயவு செஞ்சு அதை வந்து ஆன்லைன்லேயோ இல்லை ஆஃப்லைன்லேயோ வந்து அதை அப்டேட் பண்ணுங்கள். ஸோ ஆன்லைனில் நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஆஸ் பர் ரெக்கார்டில் உங்களுக்கு என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னாக்கா அதை வந்து நீங்கள் ஆன்லைனில் பர்த் சர்டிஃபிகேட்டோ இல்லை ஸ்கூல் சர்டிஃபிகேட்டோ வச்சு நீங்கள் ஸ்பர்ஸில் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆஸ் பர் ரெக்கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்குது அப்படின்னு தெரியணும் அப்படின்னாக்கா உங்களோட இசிஹெச்எஸ் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ மேக்ஸிமம் அதுதான் இருக்கும். இல்லை அது வந்து தப்பாக இருக்குனாக்கா நீங்கள் ஒரு டைம் ரெக்கார்டில் வந்து லெட்டர் மூலியமாவோ இல்லை ஃபோன் மூலியமாவோ இல்லை இமெயில் ஐடி மூலியமாவோ ஆஸ் பர் ரெக்கார்டில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்பௌஸோட டேட் ஆஃப் பர்த் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டைம் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை மற்ற டாக்குமெண்ட்டில் எல்லாத்துலேயுமே வர மாதிரி நீங்கள் உங்களோட ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க. ஆஃப்லைனில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சோல்ஜர் போர்டு மூலிமா டேட் ஆஃப் பர்த்தே இல்லை, அதாவது ஸ்பர்ஸ் பிபிஓவில் டேட் ஆஃப் பர்த்தே இல்லை, ரெக்கார்டில் வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து இருக்குது, அந்த டேட் ஆஃப் பர்த்தான டாக்குமெண்ட் உங்ககிட்ட இருக்குனாக்கா ஆதார் கார்டோ பேன் கார்டோ மற்ற டாக்குமெண்ட்டோ இருக்குனாக்கா ஸோ அதை வச்சு நீங்கள் அஃபிடேவிட் வாங்கி அதை சோல்ஜர் போர்டு மூலிமா ரெக்கார்டு காமிச்சு ரெக்கார்டில் பாட் அவுட் ஆன பிறகு அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஸ்பர்ஸில் வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஸ்பர்ஸ் பிபிஓவில் எது வரைக்கும் டேட் ஆஃப் பர்த் இல்லையோ அது வரைக்கும் உங்களோட அடிஷ்னல் பென்ஷன் வாங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதனால் யாருக்கெல்லாம் ஆன்லைனில் பண்ண முடியுமோ அவங்க வந்து ஆன்லைனில் பண்ணிக்கோங்க.
எனக்கு வந்து டேட்டா பற்றே சுத்தமாக ரெக்கார்டில் வந்து அப்டேட் ஆகலை, ரெக்கார்டோட டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேட்டா பற்றே இல்லை அப்படின்றவங்க நீங்கள் வந்து அஃபிடேவிட் வாங்கி உங்களோட டேட்டா பற்ற வந்து ஆஃப்லைனில் வந்து சோல்ஜர் போர்டு மூலிமா முன்னாள் படை வீரர் அலுவலகம் மூலிமா உங்களோட டாக்குமெண்ட்டை சென்ட் பண்ணி ரெக்கார்டுக்கு அங்கே அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட டேட்டா பற்ற வந்து அப்டேட் பண்ணுங்கள். ஸோ மூணாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி 1 ஏப்ரல் 2024. ஸோ இந்த ஃபைனான்ஷியல் இயர் வந்து முடிஞ்சாச்சு, புதுசாக ஃபைனான்ஷியல் இயர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து என்னென்ன பென்ஷனுக்கு வந்து மாற்றம் வரும், அதே போல் என்னெல்லாம் அப்டேட் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கெல்லாம் தனிநபர் வருமானத்தோடு அதிகமாக இருக்கோ உங்களுக்கெல்லாம் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் வந்து கட் ஆகிருக்கும். ஸோ அது வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்ம் 16 மூலிமா வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா 26 AS மூலிமா நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ டேக்ஸ் கட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்கம் டேக்ஸ் வந்து யாருக்கு கட் ஆயிருக்குனாக்கா மினிமம் 50,000 ரூபாய்க்கு மேலே பென்ஷன் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டேக்ஸ் வந்து கட் ஆகிருக்கும். ஸோ உங்களோட ஃபார்ம் 16 என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். இது ஸ்பர்ஸ் போர்ட்டலில் நீங்கள் லாகின் பண்ணி செக் பண்ணும்போது ஃபார்ம் 16 வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை டவுன்லோட் பண்ணிவிட்டும் உங்களோட இன்கம் டேக்ஸ் வந்து எவ்வளோ டிடெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் 26 ASல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வச்சும் நீங்கள் வந்து உங்களோட டோட்டல் டேக்ஸ் வந்து எவ்வளோ டிடெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பில் கிளைம் பண்ணுறதுக்கான டேட்டும் வந்து வந்துடும். இப்போ CA பில்லு இந்த மாதிரி பில்லெல்லாம் வந்து கிளைம் பண்ணுறதுக்கான டேட் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். எந்தெந்த காலத்தில் வந்து எந்தெந்த பில்லெல்லாம் கிளைம் பண்ணுறதுக்கான பீரியட் வந்து டேட் டைம் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு உங்களோட டைம் பீரியடில் நீங்கள் என்ன கிராண்ட் வந்து கிளைம் பண்ண போகிறீங்களோ ஸோ அதை வந்து கிளைம் பண்ணிக்கங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனான்ஷியல் இயர் முடிஞ்சதுனால அசலுடன் வட்டி சேர்ப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஏஃபி ஃபண்டு இந்த மாதிரி எல்லாம் ஃபண்டு இருக்கும்போது அந்த வட்டி என்ன ஆச்சோ அது வந்து அசலாக கூட சேர்த்து டோட்டலாக அது வந்து அசலாக வந்து மாற்றுவாங்க. ஸோ அந்த வட்டியும் வந்து சேர்ப்பு நடைபெறும். ஏன்னா இது வந்து ஃபைனான்ஷியல் இயர் முடிஞ்சதுனால புதிய ஃபைனான்ஷியல் இயருக்கான தொடக்கத்தில் இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் ஏற்படும். ஸோ எங்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் நீங்கள் வந்து கால் பண்ணனாலாம் இல்லை, நீங்கள் வந்து டைரெக்டாகவே கால் பண்ணி வரலாம். ஸோ உங்களோட மிஸ் கால் பார்த்துட்டு நானே உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கால் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து கால் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஈவினிங் 6:30க்கு மேலே நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள், 8 மணிக்குள்ளே. ஸோ இந்த 1.5 மணி நேரத்தில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து எங்கிட்ட வந்து உங்களோட சந்தேகம் என்ன இருக்கோ அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணுறேன். ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் உங்களோட டாக்குமெண்ட் வந்து சென்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கால் பண்ணி பேசும்போது நான் டாக்குமெண்ட் பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுக்க முடியும். நீங்கள் கால் பண்ணி சொல்லும்போது நீங்கள் வந்து டாக்குமெண்ட் சென்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா லேட் ஆகுது. அதனால் ஃபஸ்ட்டு உங்களோட டாக்குமெண்ட் வந்து சென்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஈவினிங் 6:30லேருந்து 8 மணிக்குள்ளே நீங்கள் வந்து கால் பண்ணி வாங்க. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பற்றின வேறு எதனா கருத்து இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குன்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் செஞ்சு சொல்லுங்கள். அதே போல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.